தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய் உம் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மே 30 பொதுக்காலத்தின் 8ஆம் வாரம் சனிக்கிழமை 2026 வைகாசி 16. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. சேசுமரி சூசை நான்முத அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களை விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியருளும். உமது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்வதாக. அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆம், அன்பான இயேசுவே, இதோ இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறி உம்மை போற்றி புகழ்கிறோம், ஆராதிக்கின்றோம், வணங்குகின்றோம். கடந்த நாளிலே எங்களோடு கூட நீர் பயணித்து இரவிலே எங்களை உம்முடைய கரங்களுக்குள் பாதுகாத்து நல்ல ஒரு ஓய்வினை கொடுத்து செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறி புதிய விடியலை தந்த உமது ஆசீர்வாதத்துக்காக கொடைக்காக நன்றி கூறி போற்றுகிறோம். இந்த அதிகாலை வேளையிலே உம் பிள்ளைகளாகிய நாங்கள் உம் திருமுன் வந்துள்ளோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய சொல், செயல், சிந்தனை அனைத்தையும் நீர் ஆசீர்வதிக்கவும், தூய ஆவியானவருடைய கொடைகளால் வரங்களால் நிரப்பிடவும், எமது தமிழ்நாட்டை ஆளுகின்ற எம் தலைவருக்கும் மற்றுமுள்ள ஒவ்வொருவரும் தங்கள் கடமைகளை உணர்ந்து மக்களுக்கு சமாதானமான சந்தோஷமான ஆட்சியை செலுத்துவதற்குரிய அருள் வரத்தையும், எங்கள் ஒவ்வொரு மக்களுடைய தேவைகளையும் இறைவா நீர் அறிந்திருப்பதனால் அனைத்தையும் பூர்த்தி செய்து நாங்கள் பெற்ற விசுவாசத்தில் அன்னைமரி, தாய்மரி எங்களுடைய எல்லாம் என்பதை உணர்ந்து ஜெபமாலை செபித்து அன்னைக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழும் வரம் வேண்டி எங்களையே உம்மிடம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் அதிகாரம் தாழ்ச்சியில் பணி செய்வதற்கே என்பதை உணர்ந்து நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு வாழாமல் உம்மை போல நேர்மறையான எண்ணங்கள் நிறைவாக பெற்று எங்கு போனாலும் என்ன செய்தாலும் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக பணிகளாக நாங்கள் அமைந்திட வரம் வேண்டி உம்மிடம் வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையினின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீரெண்ணில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திரு உடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க.
இந்த இணையத்தில் யார் யாரெல்லாம் ஜெப உதவி கேட்கின்றார்களோ, ஜெபிக்கின்றோம் என்று வாக்கு கொடுத்தோமோ, அனைவரையும் அன்னை மரி ஆசீர்வதிக்க அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டுவோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.